வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கல்யாண வீடுகளில் சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியாது. இப்போது நான் சொல்கிற அளவுகளோட நீங்கள் இந்த சேனைக்கிழங்கு வறுவலை செஞ்சு பாருங்கள். அப்படியே கல்யாண சாப்பாடில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு பட்டை, 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேனைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க அந்த கருணக்கிழங்க. அப்புறம் இதை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சேனைக்கிழங்கு ரொம்ப வெந்துருச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் சேனைக்கிழங்கு ரொம்ப வேக விட வேண்டாம். 2 விசில் போடுங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா கோல்டன் கலரில் ஆகிடும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது வறுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நல்லா சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அடி பிடிக்காம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன், அதையும் எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா குழைய வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி போட்டது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகும். 2 நிமிஷம் ஆனதும் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படியே கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் எல்லா சேனைக்கிழங்குலையும் ஃபுல்லாக கோட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் சோம்புலாம், அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சேர்த்த தேங்காயில் இருக்க பச்சை வாசனை போகணும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக கமகமன்னு கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம்னு எல்லா சாதத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவலை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.